ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு சில கேரக்டர்ஸை ரொம்பவே கொடூரமாக வில்ல மாதிரி காமிச்சு நமக்கு வெறுப்பை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லவனாக காமிச்சு நம்ம மனசில் ஒரு ஹீரோவாக இடம் பிடிக்க வச்ச ஒரு டாப் 5 கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு பிடிச்சவங்களா தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம 100K ரீச் ஆயிடலாம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ வளன்னு பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நருட்டோ சீரியஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டரை ரொம்பவே கொடூரமாக வில்லனாக காமிச்சு அதுக்கப்புறம் ஹீரோவாக காமிச்ச ஒரு டாப் 5 கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5வது இடத்துல நம்ம நெஜி தான் இருக்கா. நம்ம நெஜி என்ன தான் ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போது ஒரு வில்லனாக காமிக்கல அப்படின்னாலும் அவனை ரொம்பவே டெரராக ஒரு ரெக்கட் பாயாக தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா யாரை பார்த்தாலும் மதிக்காமல் ரொம்பவே ரெக்காக மோசமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதுக்கான காரணமே நெஜியோட கிளான்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம நெஜி ஹியூவா கிளானில் தான் பிறந்திருப்பான். இந்த ஹியூவா கிளானில் மெயின் ஃபேமிலி, பிரான்ச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி 2 விதமாக இருக்கு. ஸோ இதில் இந்த பிரான்ச் ஃபேமிலியோட வேலையே மெயின் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இவங்க ஒரு அடிமை மாதிரி தான். ஸோ இந்த பிரான்ச் ஃபேமிலியில் பிறக்கிறவன் தான் நம்ம நெஜி. ஆனால் ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயின் ஃபேமிலியை விட பிரான்ச் ஃபேமிலி தான் ஒரு படி முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம நெஜிக்கு ஹினாட்டாக்கும் ட்ரைனிங் போகுது. ஆனால் நெஜிக்கு ஹினாட்டாக்கோட ட்ரைனிங் எடுக்க சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹினாட்டா ரொம்பவே வீக். ஸோ அதனால நம்ம நெஜி அந்த ஒரு வயசில் என்ன பண்ணுவாங்களோ அதை நம்ம ஹினாட்டாக்கு பண்ணுறான். நம்ம ஹினாட்டாவை தூக்கி போட்டு மிதிக்கிறான். ஸோ அதை பார்த்து நம்ம ஹினாட்டாவோட அப்பா ஹியாஷி நம்ம நெஜியோட கட்சிரிசியில வச்சு அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு. அதுவும் ஒரு சின்ன பையனை. ஸோ அதே மாதிரி நம்ம ஹியாஷி பண்ண தப்புக்கு நம்ம நெஜியோட அப்பாவை சரண்டர் பண்ணி அவர் மேலே பழிய போட்டு அவரை போட்டு தலை வச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம நெஜி இன்னும் ரொம்பவே மோசமாக மாறிடுவான். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம நெஜி ரொம்பவே கொடூரமாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுவும் நம்ம நருட்டோவை பார்க்குற வரைக்கும். ஸோ நம்ம நருட்டோ விசஸ் நெஜி ஃபைட்ல நம்ம நெஜி யாரு அப்படிங்கிற உண்மையாக நம்ம நருட்டோ நெஜிக்கு புரிய வைக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம நெஜிக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரியுது. ஸோ அது வரைக்கும் ரொம்பவே மோசமாக கொடூரமாக சுற்றிக்கிட்டு இருந்த நம்ம நெஜி டோட்டலாக சேஞ்ச் ஆகுறான். எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரு கூட அவன் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானோ அவ கூடயே போய் ட்ரைனிங் எடுத்து அவனை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற்றி விட்டுருப்பான் நம்ம ஹினாட்டாவை. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே ஒரு பெஸ்ட் கேரக்டரும் ஒரு அண்டர்ரேட்டடான கேரக்டரும் நம்ம நெஜி தான். அடுத்த 4வது இடத்துல த டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம ஜாபூசா மோமோச்சி தான் இருக்காரு. ஸோ நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே ஃபர்ஸ்ட்டாக காமிச்ச வில்லனும் ஒரு பெஸ்ட்டாக காமிச்ச வில்லனும் நம்ம ஜாபூசா தான். ஸோ அப்படியேப்பட்ட நம்ம ஜாபூசா கொட்டேஷன் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவார். தலையை வெட்டி துண்டா கொண்டு வந்து கையில் கொடுப்பாரு. என்னதான் இவர் ஒரு பெஸ்ட் வில்லனாக இருந்தாலும் ஒரு கொடூரமான வில்லன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அகாடமியில் இருக்கும் போதே 100க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸை கில் பண்ணி தான் த டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ்ட் அப்படிங்கிற பேரவே சொந்தமாக்கியிருக்கான் நம்ம ஜாபூசா. ஸோ அப்படி இருக்கும் போது தான் நம்ம ஜாபூசாவோட லைஃப்பில் ஹாக்கோ உள்ள வரான். ஸோ அவங்ககிட்ட என்ன தான் நம்ம ஜாபூசா நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் அவனை அந்த அளவுக்குலாம் கேர் பண்ணிக்க மாட்டார் நம்ம ஜாபூசா. அப்படி தான் நம்ம கக்காஷி விசஸ் ஜாபூசா ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் நம்ம கக்காஷி ஜாபூசாவை கில் பண்ண வரும்போது நம்ம ஜாபூசாக்கு பதிலாக நம்ம ஹாக்கோ உள்ள பூந்து அவன் பலி ஆயிடுறான். ஸோ அதை பார்த்தோம் நம்ம ஜாபூசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்க நம்ம நருட்டோ டாக்கிங் ஜுட்ஸுவை போட்டு விட்டு நம்ம ஜாபூசாவை டோட்டலி சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அப்போ தான் நமக்கு புரிய வரும் நம்ம ஜாபூசா ஒரு கொடூரமான வில்லனோ ஒரு டீமனோ கிடையாது, சூழ்நிலையால் மாறப்பட்ட ஒரு பச்சை குழந்தை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாபூசாவை பிடிக்காத யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்குமே ஜாபூசாவை பிடிக்கும். ஏன்னா ஒரு எமோஷனலான வில்லனாக கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க நம்ம ஜாபூசாவை. அடுத்து 3வது இடத்துல நம்ம சாய் தான் இருக்கா. நம்ம சாய் ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போது ரொம்பவே பயங்கரமாக ஒரு வில்லத்தனமாக தான் காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம சாய் ஆண்புவை சேர்ந்தவன், அது கூடவே அவன் ஒரு டான்ஸோட ஆளும் கூட. ஸோ இந்த சாயை எந்த அளவுக்கு ஒரு பேடான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவனுக்கு அன்பா ஒரு சிரிப்பு சிரிக்க தெரியாது. பொய்யான சிரிப்பு சிரிக்கிறதுக்கே நம்ம சாயை ரொம்ப வருஷமாக ட்ரைனிங் எடுத்திருக்கான். அதுவும் ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான காரணமே அந்த நாய் டான்ஸோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா டான்ஸோ தான் நம்ம சாயோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இப்படின்னு எல்லாத்தையுமே இல்லாம ஆக்கியிருப்பான். ஸோ அப்படி பண்றது மூலியமா எந்த ஒரு மிஷனுக்கு போனாலும் ஈவரக்குமே காமிக்காம எனிமீஸை டக்குன்னு கில் பண்ணி மிஷனை முடிச்சுட்டு வரலாம். ஸோ அதனால தான் அப்படி ட்ரைனிங் பண்றான் நம்ம டான்ஸோ. ஸோ அந்த விதத்தில் நம்ம சாய் டான்ஸோக்கு ஒரு அடிமை மாதிரி டான்ஸோ கொடுக்குற மிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றது மட்டும்தான் நம்ம சாயோட வேலை. ஸோ அப்படிதான் டான்ஸோ சாய்க்கு சாஸ்கேவை கொள்றதுக்காக ஒரு மிஷனை கொடுக்குறான். அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம சாய் டீம் 7ல வந்து ஜாயின் பண்றான். ஆனா டீம் 7ல இருக்கிற எல்லாருமே சாய் எந்த நோக்கத்துக்காக டீம் 7ல வந்து ஜாயின் பண்ண
பண்ண அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லவா வேணும், நம்ம நருட்டோ வழக்கம் போல் டாக்கிங் ஜுட்ஸோ போட்டு விட்டு நம்ம சாயவும் மணந்திருந்த வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாய் யார் அப்படிங்கிற உண்மையை நம்ம சாய்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் தப்பான வழியில் போகிறத ஸ்டாப் பண்ணி ஹியூமன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறான். மனுஷங்க கிட்ட எப்படி பழகிறது, எப்படி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறது, எப்படி அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுறது அப்படின்னு. ஸோ அங்கே தான் காமெடியே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம சாய்க்கு எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் கோளாறாக தான் பண்ணுவான். ஸோ அதனாலேயே நம்ம சாயவும் எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு வேற லெவலான ஃபன்னியான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ உங்களை எத்தனை பேத்துக்கு சாய தெரியும், உங்களை யாருக்கெல்லாம் சாய பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த 2வது இடத்துல நம்ம நருட்டோ சீரியஸோட பியூர் ரிவலான நம்ம ஒரோச்சிமாரு தான் இருக்காரு. நம்ம ஒரோச்சிமாரு ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது பார்த்தாலராத ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா ரொம்பவே கொடூரமா ஒரு வில்லத்தனமா நம்மளவே பயன்படுத்தி விட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம ஒரோச்சிமாரு. ஏன் இத்தனைக்கும் நம்ம நருட்டோ சீரியஸ்ல இருக்கிற முக்காவாசி வில்லன்ஸை கிரியேட் பண்ணி விட்டதே நம்ம ஒரோச்சிமாரு தான். ஸோ நம்ம நருட்டோ சீரியஸ்ல இருக்கிற எல்லா வில்லன்ஸுக்குமே அவங்க வில்லனா மாறினதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் எப்படி வில்லனா மாறுறது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஒரோச்சிமாரு. ஏன்னா சாகாவரம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரோச்சிமாரு பார்க்குற எல்லாத்தையுமே அவரோட ஆராய்ச்சிக்கு உள்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அது பெருசோ சிறுசோ அதெல்லாம் நம்ம ஒரோச்சிமாரு பார்க்க மாட்டாரு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் யாரு கிடைச்சாலும் ஆராய்ச்சி பண்ணி விட்டு போயிடுவாரு. ஸோ அப்படி நம்ம ஒரோச்சிமாரு ஆராய்ச்சி பண்ணி விட்ட நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்பவே சக்ஸஸ் ஆன ஒரு ஆள் தான் நம்ம கேப்டன் எமோட்டோ. ஸோ கேப்டன் எமோட்டோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம் அப்படின்னா நம்ம ஒரோச்சிமாரு லீஃப் வில்லேஜில் ஆராய்ச்சி பண்ணி லீஃப் வில்லேஜை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்கட்சுக்கியில் போய் ஜாயின் பண்ணி நம்ம இட்டாச்சியோட ஷெரிங்கனுக்காக ஆசைப்பட்டு நம்ம இட்டாச்சி கிட்ட அடி வாங்கி அக்கட்சுக்கி விட்டு ஓடி போயிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லை 5 கிரேட் நேஷன்ஸுக்குமே போய் அங்கங்கே ஒவ்வொரு சம்பவமாக பண்ணி விட்டுருப்பாரு. உதாரணத்துக்கு நம்ம 8 Tails வெளில வர வச்சது, நம்ம காராவோட அப்பாவான 4th காசிக்காகவே கில் பண்ணது, இப்படின்னு ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு நம்ம ஒரோச்சிமாரு. ஸோ பத்தாத குறைக்கு நம்ம சாஸ்கேவை கூப்பிட்டு வந்து அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனோட பாடியை பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் அனாமத்தா சாஸ்கே கையிலே இறந்தும் போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இட்டாச்சி விச சாஸ்கே ஃபைட்ல நம்ம சாஸ்கே பாடியிலேருந்து வெளில வந்து நம்ம இட்டாச்சி கிட்ட செம்மையா அடி வாங்கி டோட்டலாக சீல் ஆயிருப்பான் மனுஷன். ஸோ அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப திரும்ப வந்து தானா மணந்திருந்தி 4 காகஸை ரிவ்யூ பண்ணி விடுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லவனா மாறி இருப்பாரு நம்ம ஒரோச்சிமாரு. எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லன்ல இருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு காமெடி பீஸாவே மாறி இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்த ஒரு ஆள் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையாக காமிச்சு விட்ருப்பாங்க நம்ம ஒரோச்சிமாருவை. ஸோ ஒரோச்சிமாரு ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல நம்ம காரா தான் இருக்கான். நம்ம காராவை ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போது எல்லாருமே பீதியாக இருப்போம். ஸோ அதுக்கான காரணமே அவனை ரொம்பவே மாசா ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணமே நம்ம காராவோட அப்பா ராசான்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம காரா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைலான ஷுகாக்கோவை சீல் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ அதனாலேயே நம்ம காராவை எல்லாருமே ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவன் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கேருந்து விலகி போய் அவனை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ அப்படி அவன் மேலே யாராச்சும் அன்பு காட்டிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி போகும்போது அவனை எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஸோ அதனாலேயே அவனுக்கே தெரியாமல் அவன் ஒரு சில கொலைகளை பண்ணிடுறான். அதனாலேயே நம்ம காராவோட அப்பா நம்ம காராவை கில் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிகளை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது எதுவுமே நடக்கல, எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுது. அப்படிதான் நம்ம காரா மேலே அன்பு வச்ச ஒரே ஒரு ஆளான நம்ம காராவோட அங்கிளை நம்ம காராவை கில் பண்ணுறதுக்காண்டியே இறக்கி விடுறாரு. ஆனால் நம்ம காரா தெரியாதனமா அவனோட அங்கிளை கில் பண்ணிடுறான். ஸோ அவன் மேலே அன்பு வச்ச ஒரே ஒரு ஆள்னா அது அவனோட அங்கிள் தான். அவரவே கில் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும், அர்த்தமே இல்லாத வாழ்க்கையே வாழ முடியாதுன்னு சொல்லி நம்ம காரா பார்க்குற எல்லாத்தையுமே கில் பண்ணுறான். அப்படி மோசமான முடிவெடுத்து முட்டாத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம காராவோட லைஃப்பில் நருட்டோ உள்ள வரான். ஸோ அதோட நம்ம காராவோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒருத்தங்களை கில் பண்ணுறதால மட்டும் பலசாலி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த நம்ம காராக்கு நருட்டோ உண்மை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறான். ஒருத்தங்களை கில் பண்ணுறது மூலியமாக மட்டும் நம்மளால் பலசாலியாக முடியாது, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறோம் பார்த்தியா, அப்போ தான் நம்மளால் பலசாலியாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம காராக்கு ப்ரூவ் பண்ணுறான் நம்ம நருட்டோ. ஸோ அந்த ஒரு ஃபைட்டில் நம்ம காரா சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம காராவோட லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம காரா ரொம்பவே நல்லவனாக மாறி இருப்பான். எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை வெறுக்கிறவங்க மேலே கூட அவன் அன்பை செலுத்துவான். அதுலேயும் நம்ம நருட்டோக்காக உயிரை விடவே தயாராக இருப்பான். இதில் அல்டிமேட்டே நம்ம நருட்டோன் காராவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்பவே அமேசிங்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காராவை பிடிக்குமா இல்லை நருட்டோன் காராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்குமா, எதனால் அது பிடிக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே என்னோட ஃபேவரட் தான். உங்கள் ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் 1-2 விஷயங்களை தப்பாக சொல்லியிருப்பேன், அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பார்ட் 2 போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அது எப்படா போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுறீங்க. சத்தியமாக எந்தெந்த வீடியோக்கு பார்ட் 2 போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுமே இல்லை. எந்தெந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள்
நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.